இந்த வேதபாட கூட்டத்திற்கு வந்தவர்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இந்த வேதபாட கூட்டத்துக்கு எப்பவுமே கூட்டம் குறைவா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். ஒரு சில பேருக்கு தான் ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை, கிருபையை தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள். பவுலை குறித்ததானே நிறைய விஷயங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? இந்த வேத பாடத்தோட தலைப்பு என்ன அப்படின் போது, அப்போஸ்தலர் பவுலோடைய மிஷனரி பிரயாணம், பவுலோடைய பயணங்கள். அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்ண போறோம். அடுத்த வாரம் ஸ்டார்ட் பண்றதுக்காக இந்த வாரம் இந்த 1 மணி நேர கிளாஸ் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப இந்த அப்போஸ்தலர்னா யாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். யோவான் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அது 15:8 பாத்தீங்கன்னா, யோவான் 15:8 நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராக இருப்பீர்கள். அல்லேலூயா. அப்ப கனி கொடுக்கிறவன் தான் சீசன். அப்போஸ்தலன் அப்படின்னா தமிழ்ல மொழிபெயர்க்கும் போது என்னன்னா அனுப்பப்பட்டவன். அனுப்பப்பட்டவன்னா செய்தியோடு அனுப்பப்பட்டவன் தான் அப்போஸ்தலன். எதோடு அனுப்பப்பட்டவன்? செய்தியோடு அனுப்பப்பட்டவன் தான் அப்போஸ்தலன். சீசன், அநேக சீசர்கள் இருக்கலாம். இயேசுக்கு அநேக சீசர்கள் இருந்தாங்க. அந்த சீசர்கள்ல இருந்து இயேசு 12 அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்கிறத பார்க்கலாம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்ல, லூக்கா 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்ல, அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து, நல்லா குறிக்க வேண்டிய வார்த்தை என்னன்னா, அவர் தம்முடைய சீசர்களை வரவழைத்து அவர்களில் போட்டிருக்குதா, அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டார். எத்தனை பேரு? மொத்தம் எத்தனையோ சீசர்கள் இருந்திருக்கலாம். சீசர்கள்ல 12 பேர். அல்லேலூயா. அப்ப 12 பேரை தெரிந்து கொள்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? முழுவதும் ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. அப்ப தேவன் பாருங்க, உலகத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாலும் நம்மளை தேவன் ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அதுக்காக நாம் கர்த்தரை நோக்கி நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். சரியா? இப்ப இந்த அப்போஸ்தலரை குறித்து நம்ம பார்க்க போறோம். சீசன் அப்படின்னா யாருன்னா, குருவை பின்பற்றுகிறவன் தான் சீசன். குரு அப்படிங்கிறது ஒரு வடமொழி சொல். குரு அப்படின்னா என்னன்னா, குற்றத்தை நீக்குபவர் அப்படின்னா தான் குரு. இத தமிழ்ல ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அசு அப்படின்னா தேவையற்றது அப்படின்னு அர்த்தம். அசு அப்படின்னா ஒரு குற்றமான, ஒரு அழுக்கான அப்படின்னு அர்த்தம். அதை நீக்குபவர். இரியர்னா நீக்குபவர். அசு இரியர் அப்படின்னா குற்றத்தை நீக்குபவர் தான் ஆசிரியர். அல்லேலூயா. அசுனா குற்றம், இரியர்னா நீக்குபவர். ஆசிரியர்னா என்ன அர்த்தம்னா குற்றத்தை நீக்குபவர். அப்ப இயேசு நமக்கு நல்ல ஒரு ஆசிரியராக, குருவாக இருந்திருக்கிறார். இருளை நீக்குபவர் தான் அந்த ஆசிரியர். இருளை நீக்குகிற வெளிச்சமாக வந்தவர் தான் இயேசு. அப்ப இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி அப்போஸ்தலர்களே தெரிந்தெடுக்கிறத பார்க்கலாம். அப்ப பாருங்க, மற்றவங்களுக்கு எவ்வளவு ஏமாற்றமா இருந்திருக்கும். எத்தனையோ சீசர்கள் 12 பேரை அழகா தெரிந்தெடுக்கிறார். சரிங்களா? எபிரேயர் 3:1 இயேசுதான் முதல் அப்போஸ்தலன். பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா. இயேசுதான் முதல் அப்போஸ்தலன். அப்போஸ்தல ஊழியம் என்பது சபையை ஸ்தாபிப்பதுதான் இவங்களுடைய நோக்கம். அப்போஸ்தல ஊழியம் என்பது ஒரு அஸ்திபார ஊழியம். சபையை கட்டி எழுப்புவதுதான் அப்போஸ்தல ஊழியம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 இந்த வசனத்தை பார்த்துட்டு நம்ம டைரக்டா பைபிள் ஸ்டடிக்குள்ள போறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12-13 பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் தெரிந்து கொண்டார். இதுல பாத்தீங்கன்னா அந்த சிலரை அப்படிங்கிறதுக்கு போதகருக்கு வராது, ரெண்டும் சேர்ந்து வரும். சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் தெரிந்து கொண்டார். அப்ப முதன்மையான இடத்துல இருக்கிறவங்க அப்போஸ்தலர்கள். இந்த 5 விரல் இருக்கு இல்லையா, நான் சொல்லியிருக்கிறேன். இந்த பாடத்துக்கு தேவையானதுனால சொல்றேன். இந்த 5 விரல்ல இது
ஆதாரமான விரல். இதான் அப்போஸ்தலர் விரல். சரிங்களா? இதான் ஏதாவது வில்லுல அம்பு பிடிச்சு எய்யணும்னா இந்த விரல் முக்கியமானது. இதை வச்சுதான் கைரேகைலாம் எடுப்பாங்க. அப்ப அப்போஸ்தல ஊழியம் என்பது ஆதார ஊழியம். அப்போஸ்தலர் உபதேசம், சபைக்கு ஆதாரமா இருக்கிறது அப்போஸ்தலர் உபதேசம். இரண்டாவது தீர்க்க தரிசன ஊழியம். இது இவன் இன்னார் என்று அறுதியிட்டு தெளிவா சொல்றது இந்த விரல். அடுத்து எல்லாவற்றையும் காட்டிலும் உயரமாக இருப்பது இந்த நடுவிரல். சரிங்களா? இந்த நடுவிரல் என்பது சுவிசேஷர்கள், அநேகருக்கு தெரிந்தவங்களா இருப்பாங்க, அநேக இடத்துக்கு பிரயாணம் பண்ணுகிறவர்களா இருக்கிறதுனால தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அடுத்து மெய்ப்பொரு ஊழியம் என்பது இந்த மோதிர விரல். சில பாஸ்டர்ஸ் பணக்காரங்களா இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சில பாஸ்டர்ஸ் பணக்காரங்களா இருப்பாங்க, சில பாஸ்டர்ஸ் சாப்பாட்டுக்கே வெளி இல்லாம இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அதனால சில பேர் மோதிரம் போட்டிருக்கலாம், சில பேர் மோதிரம் போடாம இருக்கலாம். இது வந்து ஒரு அடையாளத்துக்கு தான் சொல்றேனே தவிர இதுதான் சத்தியம் அப்படிலாம் கிடையாது, ஒரு அடையாளத்துக்காக. அப்ப அப்போஸ்தலர் ஊழியம், தீர்க்கதரிசி ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மெய்ப்பர் ஊழியம், இது போதக ஊழியம். காதுக்குள்ளே சத்தியத்தை வச்சு அமுக்குறது. சரிங்களா? நிறைய பேருக்கு சத்தியம் பாருங்க, நிறைய கூட்டங்களுக்கு போவாங்க, இந்த சத்தியம் கேட்கும் போது அது சில சமயம் இன்ட்ரெஸ்டா இருக்காது இல்லையா? மருந்து எப்பவுமே கசப்பா தான் இருக்கும், மருந்து கசப்பா தான் இருக்கும். மருந்து சாப்பிட்டா தான் நம்மளுக்கு நோய் குணமாகும். வேத வசனங்கள் எல்லாம் பாருங்க ஒரு மருந்தாக, அருமருந்தாக, திருமருந்தாக இருக்கிறது. அதை உட்கொள்ளும் பொழுது நமக்கு உண்டான பிணி, தேவையில்லாத இருள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாம் மருந்து உள்ள போகும்போது, வார்த்தை உள்ள போகும்போது விடுதலையாக்கப்படுவோம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரி, இப்ப நம்ம இந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். சரி, மேய்ப்பரும் போதும் அது சொல்லல. மெய்ப்பர், மெய்ப்பர் அப்படிங்கிறது பாஸ்டர்ஸ். ரெண்டு பேரும் ஊழியமும், சில பேர் பாத்தீங்கன்னா பைபிள் டீச்சராகவும் இருப்பாங்க, பாஸ்டராகவும் இருப்பாங்க. பைபிள் டீச்சராகவும் இருப்பாங்க, பாஸ்டரா இருப்பாங்க. சில பேர் பைபிள் டீச்சரா மாத்தா இருப்பாங்க, அழைப்பு எதுலையோ அதுல நிப்பாங்க. சரிங்களா? அதே போல யாருக்கு அழைப்போ அந்த அழைப்பை தாண்டி வந்துடக்கூடாது. அழைப்பை தாண்டி வந்துட்டா, ஒருத்தருக்கு தீர்க்கதரிசி அழைப்பு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க சர்ச்சை ஆரம்பிக்கும் போது ஏகப்பட்ட பிரச்சனை வரும். ஆத்துமாக்கள் கிடைக்காது, திண்டாடுவாங்க, அவங்க இருக்கிற பேரை இழந்துருவாங்க. அவன் தன் தன் அழைப்பிலே நிலைத்திருக்க கடவன். அல்லேலூயா. அப்ப யாருக்கு என்ன அழைப்பு, இவ்வளவு விஷயம் தெரிஞ்ச ஊழியக்காரங்க அவங்க அழைப்புல கண்டிப்பா நிப்பாங்க. ஆண்டவர் அழைக்கிறதுனாலதான் ஊழியத்துக்கு வந்தாங்க. அப்ப ஆண்டவர் அழைத்ததின் பேர்ல மீறி செயல்படும் போது அவங்க ஊழியத்துல எழும்பி பிரகாசிக்க முடியாது. யார் என்ன அழைப்போ அந்த அழைப்புல நிக்கணும். யார் என்ன அழைப்போ அவர்கள் அந்த அழைப்புல நிக்கணும். இவங்க சிலரை தேவன் தெரிந்தெடுத்திருக்கார். இப்ப இந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போஸ்தலருடைய நோக்கம் என்னன்னா சபைகளை நிறுவுவது, சபைகளை நிறுவுவது. இங்கே மூல மொழியில பாத்தீங்கன்னா தமிழ் மொழியில தான் அப்போஸ்தல ஸ்தானாதிபதிகள், ஒரு இடத்துல ஸ்தானாதிபதிகள்னு போட்டிருக்கும், மூப்பர்கள்னு போட்டிருக்கும். ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா அம்பாசிடர்னு போட்டிருக்கும். சரிங்களா? இப்ப 2 கொரிந்தியர் 8:23 தீத்துவை ஸ்தானாதிபதினு போட்டிருக்கும். ஆனா மூல மொழியில அப்போஸ்தலன் தான் போட்டிருக்கும். தீத்துவை என்ன போட்டிருக்கும்? மூல மொழியில அப்போஸ்தலன் தான் போட்டிருக்கும். பிலிப்பியர் 2:9 எப்பாப்பிராவை ஸ்தானாதிபதினு தான் போட்டிருக்கும். ஆனா மூல மொழியில அப்போஸ்தலன் தான் போட்டிருக்கும். படிக்கணும், இடையில நான் பேசுறதெல்லாம் ஹிண்ட்ஸ் எடுத்துட்டு செக் பண்ணணும். அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 2:6 சில்வான் மற்றும் தீமோத்தேய ஸ்தானாதிபதினு தான் போட்டிருக்கும் தமிழ்ல. ஆனா மூல மொழியில அப்போஸ்தலன் அப்படின்னு போட்டிருக்கும். சரிங்களா? எல்லோரையும் அப்போஸ்தலன் அழைச்சிட மாட்டாங்க. எல்லோரையும் அப்போஸ்தலன் தான் மூல உபதேசத்துல நிலைத்திருக்கணும். அப்போ லத்தீன் மொழியில அப்போஸ்தல பயணத்தை மிஷனரி பயணம் தான் போட்டிருப்பாங்க. சரியா? இப்ப பார்க்கலாம். அப்போஸ்தலன் என்பது ஒரு காரண பெயர். அப்போஸ்தலன் என்பது ஒரு காரண பெயர். அப்போஸ்தலனா ஏற்கனவே சொன்ன செய்தியோடு அனுப்பப்படுகிறவன். அப்போஸ்தலனா என்ன பேரு? செய்தியோடு. இப்ப பர்னபா ஆறுதல் மகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு காரண பெயர். அப்போஸ்தலன் என்பது ஒரு காரண பெயர். இந்த அப்போஸ்தல ஊழியம் என்பது ஒரு அஸ்திபார ஊழியம். இவங்க சபையை கட்டி முடித்த உடனே, அப்போஸ்தலர்கள் சபையை கட்டி முடித்த உடனே அடுத்த சபைக்கு அவங்க கட்டுறதுக்கு ஆயத்தமாகி சென்று விடுவாங்க. சரிங்களா? அப்போஸ்தலர் ஊழியத்திலே நிலைச்சிருக்கணும்னா வேத வாக்கியங்களை நல்லா தெரிஞ்சுக்கணும். வேத வாக்கியத்துல ருசி, வேதத்தை குறித்து பசி, தாகம், வாஞ்ச, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போஸ்தலர் ஊழியத்துல 5 வகையான ஊழியம் இருக்குது.
நம்ம இன்னைக்கு அப்போஸ்தலர் ஊழியத்தை மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த அப்போஸ்தலர் ஊழியத்துல இயேசுக்கு அநேக சீசர்கள் இருந்தாங்க. சீசர்கள் வேற, சீசர்கள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். நல்லா கவனிக்கணும். சீசர்கள்ல இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் எத்தனையோ பேரு வாஞ்சியா இயேசு இரவுலும் ஜெபம் பண்றாரு, அடுத்த நாள் வர்றாரு. எத்தனையோ பேர் இயேசுக்கு முன்பாக நின்றிருக்கலாம். அந்த 12 பேரை மட்டும் தெரிந்தெடுத்து மித்தவங்களை சீசராக விட்டு விடும் பொழுது பாருங்க, அந்த அப்போஸ்தலருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதே போல தேவன் சபையில நாட்டி இருக்கும் பொழுது தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அழைத்த அழைப்புக்கெல்லாம் தேவன் அழைத்த அழைப்புக்கு செவி கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார், ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்ப எல்லாரையும் தேவன் தெரிந்தெடுக்கல, ஒரு குறிப்பிட்ட பேரை தான் தெரிந்தெடுத்திருக்கார். அந்த 12 பேர் அப்போஸ்தலர்னாலையும் 3 பேரை தான் பக்கத்துல வச்சுக்கிட்டார். சரி, இப்ப அடுத்த ஸ்லைட் போடு. 12 அப்போஸ்தலர் இருக்காங்க இல்லையா? 12 அப்போஸ்தலருக்கு பேர் சரியா சொல்ல முடியுமா? 12 அப்போஸ்தலர். இயேசுக்கு எத்தனை அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க? 12 சீசர்கள் இருந்தாங்கன்னு பாக்குறோம். சரிங்களா? நான் அதுல போட்டிருப்பேன். உங்களுக்கு புரியாப்புல சொல்லி கொடுக்குறேன். சொல்லி கொடுத்துட்டு அடுத்துட்டு நான் அந்த கிளாஸ் பாருங்க, தெரியுதா? அப்போஸ்தலர் எத்தனை பேர் மொத்தம்? 12 பேர். எத்தனையோ சீசர்கள் இருந்தாங்க, அதுல 12 பேரை இயேசு தெரிந்தெடுத்தார். இந்த 12 பேரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது நீங்க கீழே இருக்கு. சரி, இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அப்போஸ்தலர் உங்களுக்கு புரியுறாப்ல. சில பேருக்கு 10 கட்டளை சொல்லுங்க அப்படின்னா மொழிப்பாங்க. 10 கட்டளைகள் தெரியும், 10 கட்டளைகள் தெரியும். ஆனால் கொஞ்சம் தடுமாறுறத பார்க்கலாம். ஆனா புதிய ஏற்பாடுன்னு வரும்போது, இயேசுன்னு வரும்போது, இயேசு சீசர்கள் அப்போஸ்தலர்கள் வரும்போது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதை புரியுறாப்புல உங்களுக்கு ஒரு ஸ்லைட் போட்டிருக்கிறேன் பாருங்க. மொத்தம் 12 அப்போஸ்தலர்கள். 12 அப்போஸ்தலர்கள் ஆறா பிரிச்சிருக்கோம். ஆறா பிரிச்சிருக்கோமா? அப்ப பேதுருவும் அந்திரேயாவும் சகோதரர்கள், ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள், யோனாவின் குமாரர்கள். அப்ப ஒரு செட் வந்துருச்சு. மொத்தம் 6 செட்டு பிரிச்சுக்கலாம். சரியா? புரியுறாப்புல. பேதுரு அந்திரேயாவும் சகோதரர்கள், யோனாவின் குமாரர்கள். இரண்டாவது யாக்கோபு யோவானும் சகோதரர்கள், செபதியு மற்றும் சலோமியின் குமாரர்கள். சரியா? அப்ப 2 சகோதரர்கள் வந்திருக்காங்களா? புரியுதா? இது வரைக்கும் புரியுதுல? அடுத்து சின்ன யாக்கோபு யூதா, இவங்க அல்பேயுவின் குமாரர்கள், சகோதரர்கள். அப்ப இயேசுவோட 3 செட் பிரதர்ஸ் இருந்திருக்காங்க. சரிங்களா? அண்ணன் தம்பி 3 பேர் இருந்திருக்காங்க. இப்ப புரிஞ்சிருச்சா? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான், சின்ன யாக்கோபு, யூதா. நீங்க யார்கிட்டயாவது கேட்டு 12 அப்போஸ்தலர் பேர் சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம சபையில ஒரு 200 பேர் இருக்கும்போது சொன்னா அப்படி எல்லா சபையிலும் திணறுவாங்க. யார் சொல்லுவாங்கன்னா பேதுரு, யாக்கோபு, யோவான், யூதாஸ்க்கு போயிருவாங்க டக்குன்னு. கரெக்டா? பேதுரு, யூதாஸ் காரியோத்து. சரியா? அப்ப நம்ம இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்ப 3 சகோதரர்கள், பேதுரு அந்திரேயா ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள், யாக்கோபு யோவான் ஒரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள், சின்ன யாக்கோபு யூதா சகோதரர்கள். சரியா? அப்ப 3 பேர். இந்த ஸ்லைட் நான் உங்களுக்கு இந்த கிளாஸ் சொல்லி எடுக்கலையா? இதுக்கு முன்னாடி எடுக்கலையா? அத சரி. அடுத்து பிலிப்பும் பர்தலேமும் நண்பர்கள். பிலிப்பும் பர்தலேமும் நண்பர்கள். அடுத்து மத்தேயும் தோமாவும் நண்பர்கள், சீமோன் யூதாஸ் காரியோத்து நண்பர்கள். அப்ப 6 சகோதரர்கள், 6 நண்பர்கள். புரியுதாப்ல சொல்ற? புரியுதா? இப்ப இதுலயும் இப்ப இந்த யூதாஸ் காரியோத்து இல்லாம போயிட்டா இல்லையா? வெற்றிடமா இருக்குது இல்லையா? அப்போஸ்தலர் 1:26ல இந்த யூதாஸ் காரியோத்துக்கு பதிலாக பேதுரு தேவன் மூலமா சீட்டு போடுதல் பலவான்களிடையே சண்டை இல்லாம ஆக்கும். பாருங்க, சிக்க இருக்கும். இந்த யூதாஸ் காரியோத்துக்கு பதிலாக சீட்டு போடும் பொழுது யோசேப்புக்கும் மத்தியாஸ் அப்படிங்கிறவனுக்கும் சீட்டு போட்டாங்க. அந்த யோசேப்போட இருதயத்தை நினைச்சு பாருங்களேன். யோசேப்பு அந்த முதல்ல எத்தனையோ சீசர்கள் வந்தாங்க, 12 அப்போஸ்தலர்கள் எடுத்தாங்க இல்லையா? அப்பயும் அந்த யோசேப்பு இருந்தான், இப்பயும் அந்த யோசேப்பு இருக்கிறான். ஆனா பாருங்க, கர்த்தர் மத்தியாசை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. பாருங்க, அதே நம்ம இந்த மாதிரி நிலைமையில ஆகக்கூடாது. பிந்தினோர் முந்தினோர் அந்த மாதிரி சொல்லி நம்ம சமாளிச்சிடக்கூடாது. சரிங்களா? எப்பனாலும் நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஏன்னா அப்போஸ்தலர் ஊழியம் என்பது ரொம்ப கனமான ஊழியம். ஊழியத்திலே பிரதானமான ஊழியம் அப்போஸ்தலர் ஊழியம்.
அப்போஸ்தலர் ஊழியம்னா வார்த்தையிலே நிறைந்திருப்பது. பரிசுத்த வேதாகமம் வார்த்தையினால நிறைந்திருக்கிறது போல, அப்ப பாருங்க, வார்த்தையினால நிறைந்திருப்பவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். சரிங்களா? இந்த அப்போஸ்தலர் ஊழியத்தோட நோக்கம் என்னன்னா, வார்த்தையை கொண்டு ஜனங்களிடம் வசனத்தை இயேசுவை சேர்ப்பது. இப்ப நம்ம பவுலுக்கு நேரா போகலாம். பைபிள்ல எத்தனை வசனம் மொத்தமா இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? நான் ஏற்கனவே இன்னொன்னு சொல்லியிருக்கிறேன். எல்லாம் உங்க பைபிள் எடுங்களேன். எல்லாரும் பைபிள் எடுங்க. எல்லாரும் நீங்க எடுத்த பக்கத்துல இருந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். ஒரு 4-5 பக்கம் பெரட்டிருங்க. பைபிள்ல 4-5 பக்கம் பெரட்டுங்க பார்ப்போம். நீங்க எடுத்த பக்கத்துல இருந்து நான் கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க எடுத்த பக்கத்துல எத்தனை வரிகள் இருக்கு சிஸ்டர்? நான் சொல்லியிருக்கேன் 55. அதிகபட்சமா வேதத்துல உள்ள வரிகள் 55. நம்ம எத்தனையோ வருஷம் படிக்கிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே போல எத்தனை வசனம், எத்தனை புஸ்தகங்கள் இருக்குது, எந்த காலத்துல எழுதுனது, அது எழுதின ஆசிரியர் யாரு, சரிங்களா? அந்த புஸ்தகத்துல எத்தனை அதிகாரம் இருக்குது, எத்தனை வசனங்கள் இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு இதுல அந்த பவுல் எத்தனை இடத்தை ஆக்கிரமித்திருக்காரு அதை பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆதியாகமத்துல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆதியாகம ஸ்லைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, ஒன்னா உட்காந்து இதான் தெளிவா இருக்குதா? இது உட்காந்து நான் ரெடி பண்றதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். சரியா? இது நீங்க போட்டோ எடுக்கிறதா எடுத்துக்கலாம். ஆதியாகமம் இது யார் புஸ்தகம், இதை எழுதின ஆசிரியர் யார், இந்த கொஸ்டின் மார்க் போடுனா டவுட்ஃபுல். சரிங்களா? டவுட்டா இருக்கிறதுன்னு அர்த்தம். சரிங்களா? எந்த காலத்துல எழுதினாங்க, ஒவ்வொரு புஸ்தகத்துல எத்தனை அதிகாரம் இருக்குது, எத்தனை வசனங்கள் இருக்குது, 66 புஸ்தகத்துக்கும் தெளிவான டீடைல்ஸ். ஹோம்ஒர்க் அடுத்த வாரம் வர்றவங்க, சரிங்களா, 66 புஸ்தகத்தை எழுதி எத்தனை வசனங்கள் எழுதி, நான் உங்களுக்கு ஒன்றும் எண்ணிலாம் எழுத சொல்றேன், நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அப்ப ஆதியாகமம் 5 புத்தகத்தை மோசே எழுதுறாருன்னு நம்ம பாக்குறோம், காலத்தை பாக்குறோம், அதிகாரத்தை பாக்குறோம், வசனங்களை பாக்குறோம். அதே போல யோசுவா எழுதுறாருன்னு பாக்குறோம். நியாயாதிபதியில சாமுவேல் எழுதியிருக்கலாம், ரூத்தே சாமுவேல் எழுதியிருக்கலாம், சாமுவேல் எழுதியிருக்கலாம். சரிங்களா? நாத்தான் காத் 1 சாமுவேல் 2 சாமுவேல நாத்தான் காத் தீர்க்கதரிசி எழுதியிருக்கலாம். ராஜாக்களை எரேமியா எஸ்ரா எழுதியிருக்கலாம். இதெல்லாம் ஒரு தெளிவா இருக்கணும். அப்ப நமக்கு இந்த புத்தகத்தை இவர் எழுதினார் அப்படின்னு தெரியும். அடுத்த ஸ்லைட். அடுத்து இதுல நிறைய விஷயங்கள் நான் சொல்லித்தரேன். 12ல இருந்து வரணும். இந்த பாருங்க, 2 ராஜாக்களை யார் எழுதினது, இதெல்லாம் இவங்க காலத்துல எப்படி எழுதப்பட்டது, இதெல்லாம் நமக்கு தெரியணும். நெகேமியாவை யார் எழுதினது, 2 நாளாகமம் யார் எழுதினது, யோபுவை யார் எழுதினது, யோபுலாம் ஃபர்ஸ்ட் புத்தகம். சரிங்களா? அதை யார் எழுதினது, மோசே எழுதியிருக்கலாம் அல்லது யோபு எழுதியிருக்கலாம். சங்கீதம் யார் எழுதினது, இப்ப சங்கீதத்துல எத்தனை சங்கீதம் இருக்கு மொத்தம்? 150. இந்த 150 சங்கீதத்துல தாவீது எத்தனை சங்கீதம் எழுதினார் தெரியுமா? தெரியணும். 73 இல்ல 74. அது என்ன 73 74? 2 சங்கீதம் ஒரே சங்கீதம். அதை கண்டுபிடிங்க. 2 சங்கீதம் ஒரே சங்கீதம். ஒரு க்ளூ கூட சொல்றேன். தேவன் இல்லை என்று மதிகேடன் சொல்லுகிறான்னு ஒரு வசனம் வரும், அதை பாருங்க. சரிங்களா? அப்ப தாவீது 73 அல்லது 74 சங்கீதங்கள் எழுதியிருப்பார். இதெல்லாம் நம்ம பைபிள்ல அந்த அவுட்லைன் தரவா இருந்தோம்னா, பிரசங்கியார் சண்டே மெசேஜ்ல உங்களோடு பேசும் பொழுது உங்களுக்கு நிறைய வசனங்கள் இருதயத்துல வந்து ஒட்டிக்கொள்ளும். சரியா? இது சின்ன சின்ன விஷயங்கள். இது யாரும் இந்த மாதிரி தெளிவா எடுத்து இதுவரைக்கும் கொடுக்கல. உங்களுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம சபையில தான் இங்க பிரசன்ட் பண்றோம். சரியா? அப்ப யோபு யார் எழுதுனது, சங்கீதத்தை யார் எழுதுனது, நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, எந்த வருஷம், எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, எத்தனை வசனங்கள் இருக்குது. அடுத்து 23ல இருந்து ஏசாயா, இந்த சின்ன தீர்க்க தரிசனங்கள், பெரிய தீர்க்க தரிசனம் எந்த வருஷம் எழுதுனது, எத்தனை அதிகாரங்கள் இருக்குது. டக்குன்னு சொல்லும் போது உபதியானா ஒரு அதிகாரம் தான் இருக்குது. அந்த மாதிரி டக்குன்னு மனசுல இது மாதிரி எழுதும் பொழுது உங்க மனசுல டக்குன்னு பதிஞ்சுக்கும். நீங்க நேரம் எடுத்து ஒரு 1 ஹவர் 2 மணி நேரம் தான் ஆகும். உட்காந்து செல்போன்ல போட்டோ எடுக்கிறத அழகா நோட்ல எடுத்தீங்கன்னா உங்க பிள்ளைகளுக்கு காட்டலாம், உங்க பேரனுக்கு காட்டலாம், மனைவி கணவனுக்கு காட்டலாம். சரிங்களா? தேவனுக்கும் நீங்க காட்டலாம். தேவன் உங்க பிரயாசத்தை பாக்குறாரு. நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து கர்த்தருக்குள்ளே பலப்பட்டவர்களாய் உறுதிப்பட்டவர்களாய் எப்பொழுது அவருடைய கிரியையிலே பெருகிறவர்களா நாம இருக்கணும். சரிங்களா? 1 கொரிந்தியர்
15:58 இந்த வசனம் இருக்கும். சரியா? அடுத்து 34ல இருந்து 34. இப்ப பாருங்க, எல்லாம் போட்டுட்டு நீங்க போட்டிருக்கீங்க. எந்தெந்த பழைய ஏற்பாடு மல்கியாவோட முடியுதா? பழைய ஏற்பாடு எதோட முடியுது? மல்கியாவோட. மொத்த அதிகாரங்கள் 929. மல்கியா பழைய ஏற்பாடுல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? 929. எத்தனை வசனங்கள் இருக்குது? இதெல்லாம் உட்கார்ந்து எண்ணணும். எண்ணி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிச்சுட்டு போயிடாதீங்க. படிச்சுட்டு விட்டுட்டு போயிடாதீங்க. சரியா? அப்ப இதுக்கு அடுத்து புதிய பாடம். புதிய இது வந்து சும்மா ஒரு அவுட்லைன் தான். அடுத்து பவுலை குறித்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். பவுலை குறித்து பவுலுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பவுலுக்கு எவ்வளவு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கு பாருங்க. அடுத்து அடுத்த ஸ்லைட் 45. இது ரோமர். இந்த பவுல் எத்தனை புஸ்தகத்தை ஆக்கிரமிச்சிருக்காருன்னு பாருங்க. எத்தனை புத்தகம், எத்தனை அதிகாரங்கள், எத்தனை வசனங்கள். கடைசியா நம்ம பார்த்து மறுபடியும் பவுலுக்குள்ள நம்ம போலாம். கடைசி ஸ்லைட். இதுலயே கடைசி ஸ்லைட் பாருங்க. 56 தீத்து 66 புஸ்தகம் வருதா? மொத்தம் எத்தனை புஸ்தகங்கள்? 66. ஆசிரியர்கள் 40க்கும் மேற்பட்டவர்கள். 40க்கும் மேற்பட்டவர்கள். காலங்கள் தோராயமானவைகள். நீங்க காலத்தை குறித்து ஏதாவது சொல்லும் போது வேற பைபிள் ஸ்டடியில உங்க ஃப்ரெண்டு வேற ஒரு சபையில இருந்து வேற ஒரு ஆசிரியர் கத்துக்கும் போது காலங்கள்ல 10 வருஷம் 5 வருஷம் தான் வித்தியாசமா இருக்கும் ஒழிய 100 வருஷம் 200 வருஷம் வித்தியாசம் இருக்காது. காலங்கள் எப்பவுமே தோராயமானவைகள். ஏன்னா இந்த காலத்துல இது கரெக்டா சொல்ல முடியாது. சரியா? காலங்கள் எப்பவுமே தோராயமானவைகள். முதல்ல பார்த்தோம் பழைய ஏற்பாடுல மொத்தம் எத்தனை அதிகாரம் இருந்துச்சு? புதிய ஏற்பாடுல எத்தனை அதிகாரம் இருக்குது? 200. அதை ரெண்டும் சேர்த்தா 1189 அதிகாரங்கள். அப்ப பைபிள்ல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 189 அதிகாரங்கள் இருக்கு. பைபிள்ல மொத்தம் எத்தனை வசனங்கள் இருக்குது? இதெல்லாம் என்னன்னு உட்காந்து இதெல்லாம் எண்ணணும். சரிங்களா? இது எண்ணும் போது நமக்கு ஒரு சந்தோஷம். கர்த்தருக்குள்ள ஒரு சின்ன பிரயாசம். இதெல்லாம் நீங்க உட்காந்து கவுண்ட் பண்ணி பார்க்கணும். இப்ப இத்தனை 31,083 வசனம் இருக்கு இல்லையா? இந்த வசனத்துல பவுல் எத்தனை வசனங்களை எழுதினாரு? அதுல இருந்து பைபிள் ஸ்டடி நம்ம போறோம். 31,083 வசனங்கள்ல பவுல் மட்டும் எத்தனை வசனங்கள் எழுதினாரு? அடுத்த ஸ்லைடு தான் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்க்கலாம். பவுலை குறித்து இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பைபிள் கேரக்டர் ஸ்டடிக்குள்ளே போறோம். அடுத்து இதான் பாருங்க. இது போட்டோ எடுத்து கிட்டக்கு வந்து போட்டோ எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அந்த 2 நிமிஷம் ஏன்னா நான் தண்ணி குடிக்கிறேன். சரி பாருங்க. இப்பதான் நம்ம பவுலை பத்தி பார்க்க போறோம். மொத்தம் எத்தனை வசனம் இருக்கு சொன்னீங்க? 31,083. பழைய ஏற்பாடு, நியூ டெஸ்ட்மென்ட், ஓல்ட் டெஸ்ட்மென்ட் எல்லாம் இதுல ஸ்லைட்ல தெளிவா இருக்கும். இந்த பவுலுடைய மொத்தம் அவரு 13 நிருபங்களை எழுதியிருக்காரு. கன்ஃபார்மா 13 நிருபங்கள் கன்ஃபார்மா எழுதியிருக்காரு. எபிரேயர் டவுட். ஆனா கட்டப்பட்டிருக்கையில் பவுலாகிய நான் கட்டப்பட்டிருக்கையில் சொல்லும் பொழுது இது பவுல் தான். ஒரு 100 பேர் இருக்காங்க வேத பண்டிதர்கள். 100 பேர்ல 80 பேர் பவுல் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சாதிப்பாங்க. 20 பேரு அதுல 10% வேணும்னே இல்லைன்னு சொல்லுவாங்க. இல்ல சில பேர் சில காரணங்களை சொல்லுவாங்க. ஆனா பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தின் அடிப்படையில பவுல் தான் எழுதினாரு அப்படின்னு நானும் பவுல் தான் எழுதியிருப்பாரு. சந்தேகத்தோடு 14 நிருபங்களாக பவுலோட நிருபத்தை நான் சேர்த்திருக்கிறேன். ஆனா இது கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு சந்தேகத்தின் பேர்ல பவுல் 16 நிருபங்களை எழுதினாரு. எந்த வருஷம் பாருங்க. பவுலின் கடிதங்கள் கால வரிசையின்படி தோராயமாக வேத அறிஞர்கள் பொதுவாக பின்வரும் கால வரிசையில் உடன்படுகிறார்கள். இது வேதத்தில் உள்ள வரிசையிலிருந்து வேறுபடுகிறது. பைபிள்ல அந்த 21 நிருபங்கள்ல சரிங்களா? அந்த நிருபங்கள் 21 அதுல முதல் எழுதின நிருபம் எந்த நிருபம் அப்படின்னா 1 தெசலோனிக்கேயர் தான் அல்லது கலாத்தியர். ரெண்டும் மாறி மாறி வரும். அநேகர் கலாத்தியர் சொல்றதுனால கலாத்தியரை நான் போட்டிருக்கிறேன். ஆனா அநேகர் சொல்லுவாங்க 1 தெசலோனிக்கேயர். ஏன்னா இதுலதான்
பவுல் இயேசுவோட ரகசிய வருகையை வெளிப்படுத்துறார். முதல்ல எழுதின நிருபத்திலேயே இயேசு ரகசிய வருகையை வெளிப்படுத்துறார். இன்னும் நல்லா சொல்ல போனா ஏனோக்கு 7ஆம் சந்ததி, ஆமுக்கு 7ஆம் சந்ததி ஏனோக்கு அவரே இயேசுவோட ரகசிய வருகையை அந்த 2வது வருகையை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறார். சரிங்களா? அப்ப எல்லாருக்கும் இயேசுவோட வருகை தான் முன்னாடியிலே தெரியுது. அப்ப காலக்கிரம ஒழுங்கின் வரிசையில முதல் நிருபம் கலாத்தியர், அடுத்து தெசலோனிக்கியர், கொரிந்தியர், ரோமர், பிலிப்பியர், பீலமோன், இதெல்லாம் இருக்குது. இதுல சிறை நிருபங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பவுலை குறித்து படிக்கும் போது இன்னும் டீடைல்ஸா இப்ப எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த விஷயத்துக்கு ஒரு சுவாரஸ்யத்துல போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். எப்ப எந்த காலத்துல இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான். இன்ட்ரோடக்ஷன் கிளாஸுக்கே நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு. சரியா? அப்போ பவுல் மொத்தம் எத்தனை நிருபத்தை எழுதினாரு? 13. அது இப்ப நான் எடுக்கிறேன். நானே என்ன சொல்றேன்னா, இருக்கலாம் இவ்வளவு எழுதியிருக்கிறாருல, அவருக்கே அந்த கிரியை அந்த கிரெடிட் போட்டோம் அப்படின்ட்டு இந்த எபிரேயரை நான் சேர்த்திருக்கிறேன். சரியா? அவ்வளவுதான். அப்ப எபிரே மொத்தம் லூக்கா அப்போஸ்தலர், லூக்கா எழுதியிருக்கலாம், யார் வேணாலும் எழுதியிருக்கலாம், பர்னபா எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. உரைநடை வச்சு பார்க்கும் பொழுது பவுல் தான். எழுத்துலாம் அந்த வித்தியாசமா இதெல்லாம் இருக்குது. சரியா? சரி, மொத்தம் இத்தனை நிருபங்கள், அதிகாரங்கள் இத்தனை இருக்குது. மொத்தம் 14 நிருபங்கள்ல மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்கு? பவுல் எத்தனை அதிகாரத்தை எழுதியிருக்காரு? பவுல் 100 அதிகாரம் எழுதியிருக்காரு. மொத்தம் எத்தனை அதிகாரம்? மொத்தமா எத்தனை அதிகாரம் சொல்லியிருந்தேன்? 260. அதுல பவுல் எத்தனை எழுதியிருக்காரு? 100. இது புதிய ஏற்பாட்டுல தான். மொத்தம் அங்க மொத்தமா எத்தனை அதிகாரம் சொல்லியிருந்தேன் நானு? 1000. அப்ப அது 1100 சொல்லும் போது 100 சொல்லும் போது 10% 1% வருதா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 அதிகாரங்களை பவுல் எழுதியிருக்காரு. வேதத்துல எத்தனை அதிகாரங்கள் எழுதியிருக்காரு? 100 அதிகாரங்கள். இப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கண்ணு திறக்குதா? மனக்கண்கள் திறந்தவனாக பிழையான் சொல்றாரு இல்லையா? கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. அப்ப பைபிள்ல பவுல் எத்தனை அதிகாரங்கள் எழுதியிருக்காரு? 100. இதுல ஏதாவது பொய் சொல்ல முடியுமா? எல்லாம் டீட்டெயிலா இருக்குது. எந்த வசனமும் நான் ஏதாவது சத்தியத்தை நான் சொன்னா அல்லது நீங்க சத்தியத்தை எங்கேயாவது கேட்டீங்கன்னா வேதம் என்ன வெளிப்படுத்துகிறது, இங்க அதான் முக்கியம். யார் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா வேதம் என்ன வெளிப்படுத்துகிறது? பவுலே சொல்றாரு, நான் சொன்ன சுவிசேஷம் தவிர தேவதூதனே இறங்கி சொன்னாலும் வேதம் என்ன சொல்லுது அதான். சரியா? அப்ப பவுல் 100 அதிகாரங்களை எழுதியிருக்கிறார். 100 அதிகாரங்கள்ல 2329 வசனங்கள் எழுதியிருக்காரு. எத்தனை வசனங்கள்? 2329 வசனங்கள். இப்ப பாருங்க, இந்த மொத்தம் 2023 2329 வசனங்கள் இருக்குது. மொத்த வசனங்கள் எவ்வளவு? 7946. இதை டிவைட் பண்ணும் போது 29% யார் எழுதியிருக்கிறது? புதிய ஏற்பாட்டில் 29% பவுல் ஆக்கிரமித்து கொண்டான். எப்படி பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு பிறகாக யார் அதிகமாக பிரசங்கப்பட்டதுன்னா தாவீது. அதே போல புதிய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு பிறகாக அதிகமாக பேசப்பட்ட நபர் யாருன்னா பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல், பிரதான அப்போஸ்தலன் என்று சொல்லப்பட்ட பேதுருவை முந்தி வர்றதை பார்க்கலாம். அப்ப பவுல் 100 அதிகாரங்களை எழுதியிருக்காரு. 100 அதிகாரங்கள்ல 2329 வசனங்களை எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. இதே மொத்தமா இந்த 31,183 டிவைட் பண்ணும் போது மொத்தமா அவர் 13% எழுதியிருக்காரு. அதுல குறிப்பிடல. பைபிள்ல 13% யாருடைய வசனம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் உடைய வசனங்கள். வேதம் 100% சொல்லும் பொழுது அந்த 100%ல 13% யாரு? பவுல். இதுதான் பவுலுக்கு அவுட்லைன் சொல்லி இருக்கிறேன். வேதத்துல எத்தனை % பவுல் எழுதியிருக்காரு? 13. மொத்தமா நீங்க கணக்கு, எல்லாத்துக்குமே கணக்கு டீடைல்ஸ் இருக்குது. இது இந்த 31,083 தமிழ்ல, ஆங்கிலத்துல கூட வரும். ஏன்னா சில வசனங்கள்லாம் பிரிஞ்சு வர்றதுனால ஒரு சில மாற்றங்கள் வரும். ஆனா தமிழ்ல இதான் உண்மை. 31,000
83 வசனங்கள். சரியா? இப்ப இது வரைக்கும் பவுல பாத்தீங்கன்னா, பவுல் எவ்வளவு பிரயாசப்பட்டிருக்காரு பாருங்க. நம்ம பேரை சொல்லி கூப்பிட மாட்டாரா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் தனக்கு பிடித்த நபரை வாக்கியங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியான நூலை எப்படி பயன்படுத்திருக்காரு பாருங்க. வேதத்தை எழுதுறதுக்கு பவுலுக்கு எவ்வளவு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். இந்த ஸ்லைடு உங்களுக்கு உண்மையிலேயே பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? இது இது எழுதுறதோட போட்டோ எடுத்ததோட நின்றாம உங்க நோட்ஸ்ல எழுதி வைங்க. 1000 தடவை படிக்கிறதும் சரி, ஒரு தடவை எழுதி பார்க்கறதும் சரி, ஒரு தடவை எழுதி பார்க்கறது சரி. சரிங்களா? எழுதும் போது உங்களுக்கு நிறைய பிரயோஜனமா இருக்கும். அப்ப இந்த ஸ்லைடு ஓகேவா? நம்ம பைபிள் ஸ்டடிக்குள்ள போலாமா? நான் 1 மணி நேரம் பைபிள் ஸ்டடியில 40 நிமிஷம் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் கொடுத்துருக்கிறேன். அடுத்த 20 நிமிஷத்துல கிளாஸ் முடியும். அடுத்த 20 நிமிஷத்துல ஒரு 30-40 புல்லட் பாயிண்ட் சொல்ல போறேன். இதை கேட்டுட்டு தான் பவுலோட அடுத்த வாரம் நம்ம பிரயாணம் பண்றோம். பவுலோட பிரயாணம் அடுத்த வாரம் பவுலோட பிரயாணங்கள், வாஞ்சியா வாங்க, ஆர்வம் வாங்க, நிறைய சத்தியங்களை தெரிந்து கொள்ளலாம். அல்லேலூயா. பாயிண்ட்ஸ் போடலாம். எத்தனை பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறேன்? மொத்தம் 100 பாயிண்ட் இருக்குது. நான் 30 தான் இப்ப கொடுக்க போறேன். எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் இருக்குது. சரியா? ஒரு சில இதுக்கு மட்டும் ரெஃபரன்ஸ் இருக்காது. ஆனா அதை வசனத்தை தேடி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலன், புனித அப்போஸ்தலனுடைய பவுல்னா தான் சின்னப்பர். பவுல்னா சிறியவன் அர்த்தம். அதை நம்ம பார்க்க போறோம். பவுல்னா சின்னப்பர், யோசேப்புனா சூசையப்பர், பேதுருனா ராயப்பர். அடுத்து என்ன அப்பரு? இல்ல 4 பேர் அப்பர், 5 அப்பர்லாம் கிடையாது. அதே நினைவு 5 அப்பர். சின்னப்பர் பவுல், ராயப்பர் பேதுரு, சூசையப்பர் யோசேப்பு, அருளப்பர் யாரு? யோவான், கிருபை பொருந்தியவன். சரிங்களா? அப்ப இன்னைக்கு நம்ம சின்னப்பரை குறித்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மொத்தம் 100 பாயிண்ட்ஸ்க்கு மேல இருக்குது. நம்ம 14 நிருபங்கள்ல இருந்து அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையை தெளிவா எடுத்து பிழிஞ்சிடலாம். சரிங்களா? எல்லாத்துக்குமே கணக்கு வச்சு படிக்கும் பொழுது அந்த நிருபங்களை வரிசை கிரமமா பவுல நீங்க குறித்து படிக்கணும்னா அப்போஸ்தலர் நடபடியை நல்லா தெளிவா படிங்க. ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் நடபடியை ஒரு நல்லா அந்த 28 அதிகாரம் இருக்கும், அதை நல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி நிருபங்களுக்குள்ள போகும்போது, பவுல் எழுதுற நிருபங்களுக்கு போகும்போது பவுலோடைய ஃப்ரெண்டா மாறிடுவீங்க. சரிங்களா? இல்ல பவுல போலவே மாறிடுவீங்க. அப்ப அப்போஸ்தலர் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. சரியா? சிசிலியா நாட்டில் கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்துல பிறந்தவன் இந்த பவுல். சிசிலியா நாட்டுல கீர்த்தி பெற்ற, புகழ் பெற்ற தர்சு பட்டணத்துல பிறந்தவன் இந்த பவுல். எந்த வருஷம்? கிபி 5. இயேசுவை விட பவுல் 5 வயது இளையவர். இயேசுவை விட பவுல் எத்தனை வயது இளையவர்? 5 வருடம் இளையவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசுவை விட பேதுரு 5 to 10 வயது மூத்தவர். சரிங்களா? இளையவர் மூத்தவர் அப்படிலாம் சொல்றது பாக்குறோம் இல்லையா? எல்லா அப்போஸ்தலர்களையும் வயது குறைந்த அப்போஸ்தலர் யாருன்னா யோவான். சரியா? அப்ப யார் எங்க பிறந்தா அதுக்கு தெளிவா வசனம் இருக்கும். அவரே வாய்மொழியில சொன்னாரு. பவுலுக்கு சவுலா இருந்து பவுலாக மாறினேன் அப்படின்னு தெரியாம சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இப்ப எனக்கு 4-5 பேர் இருக்குது. 4-5 பேருக்கு 5 பேர் ஆக்டிவா இருக்கு எனக்கு. சரிங்களா? 5 பேரும் ஆக்டிவா இருக்குது. சவுல் என்பது எபிரேய பெயர். சவுல் என்பது எபிரேய பெயர். சவுல்னா என்ன அர்த்தம்னா கேட்கப்பட்டது, கேட்டு பெற்ற அல்லது ஜெபிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சவுல்னா என்ன அர்த்தம்? கேட்கப்பட்டது, கேட்கப்பட்ட அல்லது ஜெபிக்கப்பட்டன்னு அர்த்தம். சரிங்களா? பழைய ஏற்பாட்டுல ஒரு சவுல் இருக்காரு இல்லையா? அவர் என்ன கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். சரியா? சிம்சோன் எந்த கோத்திரம்? அதெல்லாம் டக்கு எந்த கோத்திரம் சொல்லும் போது வரணும். சரிங்களா? சரி, எஸ்தர் எந்த கோத்திரம்? பென்யமீன் கோத்திரம். மொர்தெகாய் எந்த கோத்திரம்? அந்த சிஸ்டர் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்காங்க.
சில கேரக்டர் எல்லாம் பார்க்கும்போது உள்ள பர்னபா எந்த கோத்திரம்? லேவி எனப்பட்ட பர்னபா, அதுலயே உள்ளதான் வரும். சரிங்களா? சில சில நல்ல பாப்புலரான வேதத்துல 1225 பேர் இருக்குது. அந்த 1225 பேர்ல 100 பேரை படிச்சுட்டா 1225 பேர் உள்ள வந்துருவாங்க. நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? 100 பேரை படிக்கும் போது எல்லாம் உள்ள வந்துருவாங்க. சரியா? அப்ப சவுல் என்பது எபிரேய பெயர். சவுல் என்பது எபிரேய பெயர். இப்ப மிரியம், மிரியம் என்பது எபிரேய பெயர். மேரி அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டு பெயர். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். மிரியம்னாலும் ஒண்ணுதான், மேரினாலும் ஒண்ணுதான். மிரியம்னாலும் ஒண்ணுதான், மேரினாலும். மிரியம்னாலும் கசப்பு தான், கண்ணீர் தான். மேரினாலும் கண்ணீர் தான். சரியா? அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா இதுக்கு என்பது கேட்டு பெற்ற, கேட்கப்பட்டது, ஜெபிக்கப்பட்டது அர்த்தம். பவுல் என்பது கிரேக்க பெயர், லத்தீன் பெயர். சரிங்களா? பவுலோஸ், பவுலோஸ்னா சிறியவன் அர்த்தம். மொர்தகாய் அப்படின்னா சிறியவன் அர்த்தம். மொர்தகாய் எஸ்தருடைய சிறிய தகப்பன், அவன் மொர்தகாய்னா சிறியவன் அர்த்தம். அதே போல பவுலோஸ் அப்படின்னா சிறியவன் அர்த்தம். அதனாலதான் இங்கே ஆர்சியில சின்னப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறியவன் ஆகிய பவுல், அதுதான் பவுல் என்ன சொல்றாங்க? சின்னப்பர். அப்ப சவுல்னா கேட்கப்பட்டது, கேட்டு பெற்ற, ஜெபிக்கப்பட்டதுன்னு அர்த்தம். பவுல்னா சிறியவன், சின்னப்பர் அப்படின்னு அர்த்தம். சவுல் என்பது யூத பெயர், பவுல் என்பது ரோம பெயர். ஒரே பேர் தான். சவுலா இருந்து பவுலா மாறியன்னு சொல்லக்கூடாது. சவுலா இருந்து என் பேரு வீட்டுல முரளின்னு சொல்லுவாங்க. வீட்டுல எனக்கு ஸ்கூலு, காலேஜ், பாஸ்போர்ட் எல்லாத்துலயும் கண்ணன் தான் இருக்கும். சரிங்களா? ஆனா சர்ச்சில் கிருபாகரன் இருக்கும். வெளி இடத்துல ஆபிரகாம் சொல்லுவாங்க. எங்க பார்த்தாலும் நான் திரும்பி பார்ப்பேன். எங்க கூப்பிட்டாலும். ஒரு தடவை ஒருத்தன் ட்ரெயின்ல டிக்கெட் எடுத்துட்டு போகும்போது ஐடி கார்டு ஏதோ அவனை என்கொயரி பண்ணப்ப, ரவின்னு அவன் பேரு, ரவின்னு அவன் பேர், ஐடி கார்டு கொடுங்க, நீங்க ரவி தான் நீங்க அப்படி சொல்றதுக்கு ஐடி கார்டு கொடுங்கன்னு சொன்னோன்னே அவனோட ஐடி கார்டு எதுவும் எடுத்துடல. உங்களை எப்படி ரவின்னு நம்புறது அப்படின்னு டிடிஆர் கேட்கிறாரு. நான் வேணா ஒரு 10 அடி போறேன் சார், ரவின்னு கூப்பிடுங்க, நான் மட்டும் தான் திரும்புவேன். ரவின்னு கூப்பிடுங்க, நான் மட்டும் தான் திரும்புவேன். அது போல சரிங்களா? பவுலும் சவுலும் ஒரே ஆளுக்குள்ள பெயர் தான். பவுலும் சவுலும் ஒரே ஆளுக்குள்ள பெயர் தான். சவுலா இருந்து பவுலா மாறியன்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சவுல் என்பது யூத பெயர், பவுல் என்பது ரோம பெயர். நம்ம பவுலோட மிஸ்ரேல் பிரயாணத்துக்கு போறதுக்கு முன்பாடு நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா அந்த மிஸ்ரேல் பிரயாணத்துக்கு போகணும்னா பவுலை குறித்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? அடுத்து ரோம குடியுரிமை பெற்றவன். சரிங்களா? ரோம குடியுரிமை பெறணும்னா நம்ம கிரீன் கார்டு, இந்த அமெரிக்கா எல்லாம் போனா கிரீன் கார்டுன்னு சொல்றோம் இல்லையா? அது போல ரோம குடியுரிமை, உலகத்தை ஆட்சி செய்கிற இந்த ரோம குடியுரிமை பெறணும்னா நிறைய திரவியம், காசு கொடுத்து வாங்கணும். ஆனா பாருங்க, ரோம குடிமகனாகவே பிறக்கிறத பார்க்கலாம். வசனம் இருக்குது. அடுத்து சகல ஜனங்களிலும் கணம் பெற்ற நியாயாஸ்திரியாகிய கமலியலின், கொஞ்சம் இது பண்ணிடு, கமாலியலின் பாதத்தரியே. சரிங்களா? இப்ப எல்லாரையும் கமாலியல் சேர்த்துக் கொள்ள மாட்டார். சரிங்களா? சில ஸ்கூல்ல எல்லாம் இவ்வளவுதான் அட்மிஷன் சொல்லுவாங்க இல்லையா, இதுக்கு மேல சேர்த்துக் கொள்ள மாட்டான்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல கமாலியலை குறித்து படிக்கும் பொழுது எல்லாரும் இவற்றை படிச்சிட முடியாது. தெரிந்தெடுத்த மாணவர்கள் கமாலியலின் பாதத்தரியே வளருவாங்க. படிப்பு சொல்லி கொடுப்பாரு. ஆலோசனை சங்கத்துக்கே ஆலோசனை கொடுக்கிறவன் தான் இந்த கமாலியல். சனகரிப் சங்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் அடுத்த வாரம். சனகரிப்னா என்ன? இயேசுவை கூட்டிட்டு போனாங்க இல்லையா? இந்த சனகரிப் சங்கத்துல எத்தனை உறுப்பினர்கள், யார் தலைவர், யார் ஆலோசனை கொடுப்பா, எப்படிலாம் இருந்தாங்க, அந்த சனகரிப் சங்கத்துல உறுப்பினராக இருந்தவர் பவுல். அதெல்லாம் நம்ம குறித்து பார்க்க போறோம். அப்ப கமாலியல் ஞானம் மிகுந்த ஆலோசனை சங்கத்துக்கே, யூதர்கள் ஞானம் மிக்கவர்கள், அவர்களுக்கு தலைவனாக இருந்தவன் தான் இந்த கமாலியல். கமாலியலின் நேரடி சீசன் தான் பவுல். சரியா? அடுத்து யூத ஜனத்தாரில் அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்திலே தேறியவன், யூத மார்க்கத்திலே தேறினவன், தன் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருந்தான். எப்படி பினகாஸ் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் கொண்டு எழும்பினானோ, இந்த பினகாசின் ஆவியை பெற்றவன் பவுல். பினகாசையும் பவுலையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். பினகாசையும் பவுலையும் கம்பேர் பண்ணி படிக்கணும். படிப்பு சொல்லும் பொழுதே இவர் இதோட சேர்க்கணும், அதோட சேர்க்கணும்னு ஒரு அந்த அறிவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாட்டிலையும் சேர்த்து எடுத்து கொடுக்கணும். ஆசாரியனுடைய உதடுகளை அறிவை தேடுவார்களே அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன்னு போட்டிருக்குது. அப்ப நீங்க எழும்பணும்னா எதோட ஜாயின் பண்ணி படிக்கணும்? பிணக்காசையும் பவுலையும் ஜாயின் பண்ணி படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதை சொல்ல வந்தேன். யூத மார்க்கத்திலே அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்திலே தேறியவன். எத்தனை கட்டளைகள் இருக்குது? 10. எத்தனை நியாயப்பிரமாணங்கள் இருக்குது? 613. இதை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். 613 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. மாதுளம்பழம். ஆனா அது வந்து உண்மை கிடையாது. இது இப்படி இருக்கலாம். மாதுளம்பழத்துல 613 மணிகள் இருக்கலாம். அது சின்ன பழமா இருந்தாலும் பெரிய பழமா இருந்தாலும் அது ஒரு இதுக்காக தான் சொல்லுவாங்க. அது வந்து அக்யூரேட் எல்லாம் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றது. சரியா? அடுத்து 4 சனகரிப் சங்க உறுப்பினராக இருந்தவன், தலைமை சங்கம். சரிங்களா? இதை குறித்து நம்ம பார்க்கலாம். பவுலுடைய பிரயாணத்துல இந்த சனகரிப் சங்கத்தை குறித்து நல்ல கிளாஸ் இருக்குது, நல்லா பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து என்னென்ன பாஷைகள் தெரியும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சிரிய பாஷை, எகிப்திய பாஷை, எபிரேய பாஷை, அரேமிய பாஷை, கிரேக்க பாஷை, லத்தீன் பாஷை. பன்மொழி பண்டிதர் பவுல் எத்தனை லாங்குவேஜ் தெரியும் பாருங்க. சிரியா, எகிப்து, எபிரேயம், அராமியம், கிரேக்கம், லத்தீன். பன்மொழி பண்டிதர். இதுக்கெல்லாம் நான் வந்து வசனங்கள் எங்க எப்படி அதெல்லாம் சொல்றேன், எப்ப யார்கிட்ட பேசுனதெல்லாம் சொல்றேன். அடுத்து பவுல் தன்னைத்தானே சொல்வார் இல்லையா? 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், கலப்பில்லாமல் பிறந்தவன். சரிங்களா? கலப்பில்லாமல் பிறந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது. எல்லாத்துக்குமே வசனம் இருக்கிறது. சரியா? இது வந்து ஒரு சிலராலதான் இப்படி தைரியமா சொல்ல முடியும். எபிரேயரில் பிறந்த எபிரேயன், பென்யமின் கோத்திரத்தான், இஸ்ரவேல் வம்சத்தான். ஒரு சில பேரால தான் இப்படி தைரியமாக சொல்ல முடியும். அடுத்து நல்ல ஒரு விளையாட்டு வீரனாக இருந்தவன், குதிரை வீரன். எப்படின்னா, எப்படி குதிரை வீரன் சொல்லலாம்னா, தமஸ்குவுக்கு அந்த லெட்டர் வாங்கிட்டு போறாரு இல்லையா, சிறை பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல போகும்போது, அப்ப இயேசு சந்திக்கிறார். அந்த இடத்துல சவுல் விழுந்தான் அப்படின்னு போட்டிருக்கும். எதுல இருந்து விழுந்தான்னா, குதிரையில இருந்து விழுந்தான். சரிங்களா? குதிரை ஏற்றம் எல்லாரும் செஞ்சிட முடியாது. எல்லாரையும் குதிரை ஏத்துக்காது. இந்த விளையாட்டு வீரன்னா இவர் வந்து பந்தய சாலை ஓடுகிறத குறித்து பேசுவாரு, மல்யுத்தத்தை குறித்து பேசுவாரு. சரிங்களா? நிறைய சரீர கட்டுப்பாடுகளை குறித்து பேசுவாரு. இதனால இவர் நல்ல ஒரு விளையாட்டு வீரனாக, குதிரை ஏற்றத்துல தேறினவனாக, கட்டுமஸ்தானே நல்ல ஒரு உடம்பு வைத்திருந்தார். ஏன்னா இத்தனை பிரயாணங்கள், பவுலுடைய மிஷனரி பிரயாணங்கள்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? பார்க்க போறோம். அதுக்காக நல்ல சரீரத்துல பலம் வாய்ந்தவனாக இருந்தவன். உடன் பிறந்த சகோதரி உண்டு. அப்போஸ்தலர் 23:16 நம்ம பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல இந்த கிளாஸ் தான் நம்ம போவோம். வசனம் இருக்குது, இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினாலே நாம் தெரிந்து கொள்ள பாத்திரம்னு உங்களுக்கு நிச்சயம் ஒரு சில சமயத்துல கஷ்டங்கள் வரும்போது, சோர்வுகள் வரும்போது, இயேசு என்னை தெரிந்து கொண்டாரா, இயேசு என்னை அழைத்திருக்கிறாரா, யாராவது சந்தேகப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் நானே பட்டிருக்கிறேன். ஏன்னா கஷ்டம் வரும்போது மனுஷன் அப்படித்தானே இருக்கான், நிலையற்றவனாக. ஆனா அந்த சமயத்துல இருத சிந்தைய எங்கேயும் ஒப்பு கொடுத்துடக்கூடாது. ஏன்னா தனிமையா இருக்கும்போது, தனிமை வந்து பிசாசோட தொழிற்சாலை. தனிமையில இருக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம இருக்கணும். இனிமே எல்லாரும் தப்பு செய்யாம யாருமே வரல, யாருமே விழுகாம எந்திரிக்க முடியாது. அதனால எல்லாரும் விழுந்திருப்போம். ஆனா இனிமே எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும், நான் பவுலை போல தெரிந்து கொள்ளப்பட்டவன். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன்னா நம்ம பயன்படுத்தப்படணும். நீங்க எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டவங்க? நீங்க பயன்படுத்தப்படுகிறீர்களா? கொஸ்டின். யாருக்காவது சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்களா? யார்கிட்டயாவது அன்பா பேசியிருக்கீங்களா? உங்களால நிறைய பேருக்கு கனி இருக்குதா? கனி கொடுத்துருக்கீங்களா? உங்களை நம்பி யாராவது ஜெப குறிப்பு கொடுத்துருக்காங்களா? அப்பனா நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? தெரிந்து கொள்ளப்பட்டவர். இயேசு எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்தல, தன்னால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். அடுத்து கிறிஸ்துவின் ஊழியக்காரன், தேவனுடைய ரகசியங்களின் உக்கிரானக்காரன். தேவ ரகசியம் சொல்லுவாங்க, ராஜ ரகசியம் வெளியில சொல்லக்கூடாது. ராஜாவோட ரகசியத்தை வெளியில சொல்ல மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? நான் ஒரு புஸ்தகம் எல்லாம் படிச்சேன் பாருங்க, பெரிய IAS ஆபீசர் எழுதின புஸ்தகத்துல
அது ஒரு ரகசியம் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு எப்படி ரகசியத்தை கோடு வேர்டை பாஸ் பண்ணுவார்னா, ஒரு அடிமையை பிடிச்சு அவனை மொட்டையடிச்சு மொட்டையில பச்சை குத்திடுவாங்களாம் சுத்தி. அந்த ரகசியத்தை எங்க சாவி இருக்குது, எங்க இடத்துல தங்கம் இருக்குன்னு மண்டையில பச்சை குத்திட்டு ஒரு ஒரு 1 மாசம் ஜெயில போட்டு பூட்டிடுவாங்க. மொட்டையடிச்ச உடனே என்ன ஆகும், முடி வளரும். அப்ப அவனை அனுப்பிச்சு விட்டுருவாங்க, அந்த ராஜாட்ட போ, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் போய் அந்த ராஜா அவனை உட்கார வச்சு மொட்டை அடிப்பான். பாஸ்வேர்ட் தெரிஞ்சிருச்சுடா. நிறைய விஷயங்கள் இருக்கு. அது தேவ ரகசியம், அது ராஜ ரகசியம். ராஜ ரகசியத்துக்கு எவ்வளவு ஞானமா செயல்படுறாங்க. ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு, நான் தேவனுடைய ரகசியங்களில் உக்ரானக்காரன், பொறுப்பாளி, காரியதர்சி, காரணக்காரன், மேனேஜர் அப்படிங்கிறார். தேவனுடைய ரகசியங்கள் எனக்கு தான். அதனால பேதுரு கூட இவனு சொல்லுவாரு, நிறைய அறியாத ரகசியம், கேட்காத ரகசியத்துல நீ சொல்றப்பா அப்படிலாம் சொல்றத பார்க்கலாம். 3ஆம் முறை எடுத்துக்கொள்ளப்பட்டவன். நிறைய விஷயங்களே இயேசு கிறிஸ்துவோட வருகையை பற்றி அழகா பேசியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டு அந்த நிருபமே இவராலதான் உயிர் பெறுது. அநேக இந்த நிருபம் இல்லைன்னா சங்கடமா இருக்கும். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. சரியா? அப்ப தேவனுடைய ரகசியங்களின் பொறுப்பாளி, எனக்கு எல்லாம் தெரியும் தன்னடக்கத்தோடு சொல்றாரு. ரகசியங்களின் உக்ரானக்காரன் அப்படிங்கிறாரு. அந்த உக்ரானத்துவத்தை வெளிப்படுத்துறாரு. அடுத்து 13, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. பிரித்தெடுக்கப்பட்டவங்களுக்கு அனுபவம் இருக்குதா? மற்றவங்கள்ட்ட இருந்து எந்த விஷயத்துல நீங்க பிரிந்திருக்கிறீங்க? எப்படி ஹோட்டல்ல போய் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அந்த மாதிரி பிரிஞ்சிருக்கிற விஷயம் கிடையாது. ஆனா பெண்ணா அந்த மாதிரி பிரிஞ்சிருக்க கிடையாது. ஒரு தானியேலை போல ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை, சாமுவேலை போல ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கை. சரிங்களா? எஸ்தரை போல ஒரு வாக்கு கொடுத்தா 3 நாள் உபவாசம் பண்றேன், செத்தாலும் சாகுறேன், பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு வார்த்தை, உப்பால் சாரம் ஏற்றப்பட்ட வார்த்தை. சரிங்களா? பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். அடுத்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்தவன். அப்போஸ்தலர் 22:17 1 கொரிந்தியர் 9:1. சரியா? இயேசுவை தரிசிக்க முடியுமா? பாருங்க, எங்க நியாயப்பிரமாணம் எந்த மலையில கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் மோசேக்கு எந்த மலையில கொடுக்கப்பட்டது? சீனாய் மலையில. வெரி குட். நியாயப்பிரமாணம் எப்படி சீனாய் மலையில கொடுக்கப்பட்டதோ, அந்த நியாயப்பிரமாணத்தை எதிர்த்து பேசணும்னா நியாயப்பிரமாணம் கொல்லும். அப்ப அந்த மலைக்கே நான் போறேன்னு சொல்லிட்டு பவுல் 3 வருடங்கள் அந்த சீனாய் மலையில போய் உட்கார்ந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அநேக ரகசியங்களை கற்றுக்கொண்டு திரும்ப வருகிறார். இங்கதான் அந்த புத்தருக்கு ஞானம் போதி மரத்தை அடியில கிடைச்சதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பவுல் பாருங்க, எங்க போய் எந்த விஷயத்துல இயேசுட்டே போய் பாதத்தருகே உட்கார்ந்து அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்தவர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்து எது பார்த்தோம்? இயேசுவின் அச்சு அடையாளங்களை தன் சரீரத்திலே தரித்திருக்கிறவன். கலாத்தியர் 6:17. டைம் ஆகுது. மொத்தம் எத்தனை புல்லட் பாயிண்ட் சொன்னேன்? 100 சொல்லியிருந்தேன். 15க்கே இவ்வளவு ஆயிடுச்சு. சரியா? நம்ம இனிமே தான் இந்த அப்போஸ்தலர் இயேசுவின் அச்சு அடையாளங்களை தன் சரீரத்திலே தரித்திருக்கிறவன். நிறைய பேர் இந்த நம்ம சின்ன சின்ன குழந்தைங்க VBS எல்லாம் பார்க்கலாம். இயேசுவை போல ஒருத்தர் வருவாரு. இயேசுவை போல சின்ன பிள்ளைங்க நம்மளுக்காக ஒரு ட்ரெஸ் போட்டு காண்போம். ஆனால் சில பேர் இயேசு மாதிரியே வேஷம் போட்டுலாம் வருவாங்க. இயேசுவின் உள்ளான சுவாபம் நமக்குள்ள இருக்கணும். அதான் இயேசுவின் அச்சு அடையாளங்கள். இயேசுகிட்ட இருக்கிற மன்னிக்கிற தன்மை, இயேசுவிடம் இருந்து வசனத்தை போதிக்கிற தன்மை, எங்க எப்படி நடந்துக்கிறது தன்மை, ஜெபிக்கக்கூடிய தன்மை, தீர்வை சொல்லக்கூடிய தன்மை, குணப்படுத்துகிற தன்மை எல்லாம் இருந்தா தான் இயேசுவின் அச்சடையாளங்கள். அப்போஸ்தலர்னா அவன் கைகள்ல விசேஷித்த சக்தி இருக்கணும். பேருக்கு அப்போஸ்தலர் அப்படின்னு போட்டு பேர் பின்னாடி போட்டுக்கிறதுக்கு, சரிங்களா, அதுக்கு அப்படி அழைப்பே இல்லை. அப்போஸ்தலன் நீ சொன்னா உன்கிட்ட இருந்து அற்புதங்கள் அதிசயங்கள் வெளிப்படுதா? அப்ப பாருங்க, இயேசுவின் அச்சு அடையாளங்கள், இயேசுவோட அந்த பவுலோடைய உருமால்களை போடும் பொழுது அநேகர் குணமாகறாங்க, பிசாசு தெரிச்சு ஓடுது, மரித்தவனே உயிரோடு எழுப்புறான். சரிங்களா? இத்தனைக்கும் பவுல் போல அவனுடைய உருமால்கள்லாம் கர்ச்சீஃப்னு அர்த்தம், கச்சை அப்படின்னா பெல்ட்னு அர்த்தம். இதெல்லாம் அவனை தொட்ட அந்த உடைகளுக்கு வல்லமை இருக்கிறத பார்க்கலாம். தொட்ட உடைகளுக்கு எப்படி இயேசுவின் அந்த வஸ்திர தொங்கலை தொட்டு அந்த 12 வருட பெரும்பாடி ஸ்திரீ சுகமானாலோ,
அதே போல பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான், என்ன காட்டிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நல்ல தகப்பன் இயேசு அப்படி சொல்றாரு. உலகத்தை அப்படி சொல்ல மாட்டான். நம்மளை விட யாரும் பணக்காரனா இருக்கக்கூடாது, நம்மளை விட யாரும் கடை வச்சு வியாபாரத்துல சம்பாதிச்சிடக்கூடாது, வைத்தறிவாங்க அப்படியே. சரிங்களா? நம்ம பக்கத்துல உள்ளவங்களோட நம்ம வளர்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வளர விட மாட்டாங்க. நிறைய நான் பார்த்துருக்கிறேன். அப்படிலாம் இல்லை. இயேசு என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை செய்வான், என்ன காட்டிலும். யாருக்கு இந்த பாருங்க இந்த பக்குவம் கிடைக்கும்? தகப்பனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். நல்ல தகப்பன் தான் நான் வாங்கின சம்பளத்தோட என் பையன் நல்லா சம்பளம் வாங்கணும், நான் வாழ்ந்த வாழ்க்கையோட என் பையன் நல்லா வாழணும், என் குடும்பம் நல்லா வாழணும். தகப்பனுக்கு மட்டும்தான் அந்த அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், இருதயம் இருக்கும். யாரெல்லாம் தகப்பனுடைய இருதயத்தை பெற்றிருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுடைய இருதயத்தை பெற்றிருக்கிறார்களோ, அவங்க தான் தகப்பனுடைய இருதயத்தை பெற்றவர்கள். சரிங்களா? டைம் ஆகுது. இன்னும் 2 நிமிஷத்துல முடிக்கலாம். உலகத்தை முதல்ல யூதர்களை கலக்கியவன் வரும், அடுத்து உலகத்தை கலக்கியவன். சரிங்களா? பவுல் அந்த இடத்துல போனான்னா அந்த இடத்தை தனது வசமாக்கி கொள்வான். தனது வசமாக்கி கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம் யாருக்குன்னா பவுலுக்கு இருக்கு. நான் இன்னும் 2 பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். டவுட் இருந்தா கேளுங்க. நம்ம இன்னும் அடுத்த வாரம் பைபிள் ஸ்டடியில நான் உங்களுக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன், இது எழுதிட்டு வாங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எழுதிட்டு வாங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டவன். சரிங்களா? இது தரிசன குறித்து நம்ம பார்க்க போறோம். இந்த தரிசனத்தை குறித்து எங்க எப்ப இதெல்லாம் பார்க்க போறோம். அப்போஸ்தலர்களால் பிரியமான சகோதரன் என்று அழைக்கப்பட்டவன். 2 பேதுரு 3:15. பேதுருவே சர்டிபிகேட் கொடுக்கிறார். அடுத்து புறஜாதிகளின் அப்போஸ்தலன். யூதர்களுக்கென்று அப்போஸ்தலனாக பிரித்தெடுக்கப்பட்டவன் பேதுருவும் மற்ற சீசர்களும் அப்போஸ்தலர்களும். ஆனா புறஜாதிகளுக்கு ராஜாக்களுக்கென்று உலகத்துக்காக எடுக்கப்பட்டவன் இந்த பவுல், உலக சுவிசேஷகன். பவுலுக்கு ஒரு விசேஷித்த பேர் இருக்குது, மிஸ்டர் கிறிஸ்டியன். எழுதிக்கங்க, அவனுக்கு பேர் என்னது? மிஸ்டர் கிறிஸ்டியன். மிஸ்டர் இந்தியா, மிஸ்டர் வேர்ல்ட் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அதே போல ஒரு கௌரவமான ஜென்டிலான பேர் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கிறிஸ்தவ உலகம் மிஸ்டர் கிறிஸ்டியன் அப்படிங்கிற பேரு பேதுருக்கு கொடுக்கல, யோவானுக்கு கொடுக்கல, யாருக்கு கொடுத்துருக்காங்க? பவுலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூதர்களால அவனுக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட பேர் சன் ஆஃப் லா, நீதி சட்டத்தின் மகன். சன்னின் லா கிடையாது, சன்னின் லான்னா மருமகன், ஆனா இவன் சன் ஆஃப் லா. சரிங்களா? நீதி சட்டத்தின் மகன் என்று அழைக்கப்பட்டவன். நிறைய நீதிகளை தெரிஞ்சிருக்கு. அடுத்து 3 சுவிசேஷ பயணங்கள். இதான் நம்ம கிளாஸே. 3 சுவிசேஷ பயணங்கள் தான் நம்ம கிளாஸே. சரிங்களா? யூதர்களால் வாயாடி என்று வசைபாடப்பட்டவன், புறஜாதிகளால் மெர்க்குரி என்று மெச்சப்பட்டவன், அது ஒரு புறஜாதி தெய்வம். பாவிகளில் பிரதான பாவி என்று தன்னை தானே தாழ்த்தியவன், விசேஷித்த அற்புதங்களே தன் கையிலே செய்தவன், பவுலின் சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரன் மேல் போட வியாதிகள் அவரை விட்டு நீங்கி போயின, பொல்லாதாவையிலும் அவரை விட்டு புறப்பட்டன, மரித்தவனை உயிரோடு எழுப்பியவன், யூதர்களால் 1 குறைய 40 அடியாக அடிக்கப்பட்டவன். கொஞ்சம் சுருக்கு, எத்தனை அடின்னு போட்டுருவோம், கொஞ்சம் ஃபுல்லா கட்டு. எத்தனை அடி? 35 தடவை 39 × 5 195 அடி. இதெல்லாம் சும்மா கணக்கு தான். அடுத்து யூதர்களால் கல்லறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு இழுத்து. பாருங்க, இவன் ஸ்தேவான கல்லறியும் போது பக்கத்துல தானே இருந்தான், இவனை கல்லறிறாங்க. யார் என்ன செய்யறான் பாருங்க. இதெல்லாம் நம்ம அந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஊழியர்களையும் சபைகளையும் உருவாக்கினவன், நூதனமான காரியங்களை கேட்க பண்ணினவன். கடைசி நான் சொல்லி முடிக்கிறேன். சவுல் குதிரையில போகும்போது கீழே விழுந்த உடனே இயேசு அவருக்கு தரிசனம் மாறாரு. இயேசுவை பார்த்து, அந்த ஒளியை பார்த்து பவுல் என்ன கேட்கிறாரு? நீர் யார்? வெரி குட், நீர் யார்? ஆனா கடைசியில ஒண்ணு சொல்லி முடிப்பாரு, நான் விசுவாசித்திருக்கிறவன் இன்னார் என்று அறிவேன். இல்லையா? ஆரம்பத்துல நீ யார் ஆண்டவர்? அநேக ஜனங்கள் இயேசு குறித்து தெரியாம இருப்பாங்க. சரியான அறிவு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. இது ஒரு ஆரம்ப கிளாஸ், மிஷனரி பயணத்துக்கு முன்னோடியான கிளாஸ். அடுத்த வாரம் இன்னும் கொஞ்சம் டீடைல்ஸ் பார்த்துட்டு பயணத்துக்கு நம்ம கிளம்பிடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம்.